சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் உன் பேரை சாய்க்கா. நான் ஏற்கனவே மாஸ்டர் பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு மாஸ்டர் வந்து கூப்பிட்டாங்க, சென்னைக்கு கூப்பிட்டாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை சொல்ல எனக்கு வாயார் மாடி. எப்படின்னா இப்போ வந்து எனக்கு டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேட்டர் தேவையில்லைன்ட்டாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதே தேவையில்லைன்ட்டாங்க. பெல்ட் போட்டாலே என் காலை சரி பண்ணிடலான்னாங்க. அதே மாதிரி நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஸ்கூல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூட்டியே சரியாக்கி விட்டாங்க. எல்லா பிள்ளைங்க மாதிரி நானும் இப்போ ஓடுவேன், ஆடுவேன், விளையாடுவேன். எனக்கு ரொம்ப ஜாலி. எனக்கு சொல்ல முடியல. முதல்ல வந்து நான் சட்டி நடப்பேன், குமிஞ்சி நடப்பேன். அதனால வந்து எனக்கு என் ஹைட்டே தெரியாது. எங்கள் ஸ்கூல்லலாம் நீ வளரவே இல்லை அப்படின்னு ஹைட்லாம் வச்சு பார்ப்போம். ஆனால் வந்து நான் ரொம்ப குட்டையாக இருப்பேன். இப்போ போயிட்டு நான் ஸ்கூலில் போய் சொன்னதை விட நான் ஹைட்டாக இருக்கேன் அப்படின்பேன். எங்கள் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொன்னால் கூட பத்தாது. அவ்வளோ வருஷம் வந்து எங்கள் அப்பா இருந்தால் கூட இப்படி செஞ்சுருப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் வந்து மாஸ்டர் எனக்கு செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொன்னாலும், நான் தேங்க்யூ சொன்னாலும் அவங்களுக்கு பத்தாது. இதுதாங்க மாற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்வேதாவுடைய லைஃப்ல நடந்திருக்கிற இந்த மாற்றம் நம்ம எல்லாரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்குல்ல. அதுவும் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய உதவி பலரையுமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காங்க. எஸ், அவங்களுடைய மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலியமா எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இன்னும் பல உதவிகளை செய்ய தான் போறாங்க. அந்த மாதிரி ஸ்வேதா அப்படின்ற ஒரு மாணவி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க. எங்க அம்மாவால என்ன தொடர்ந்து படிக்க வைக்க முடியல, ஏதாவது உதவி செய்யுங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ ஸ்ட்ரெயிட்டா ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு போக அவர் இந்த வீடியோ பார்த்த உடனே நான் கூடிய சீக்கிரத்துல உங்களை மீட் பண்ற ஸ்வேதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள மீட் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், ஸ்வேதாவை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி இவங்களுக்கு சர்ஜரி பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி